கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான அரசு பேருந்துகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த பேருந்துடைய பின்புறம் தனியார் பள்ளி கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள், அப்புறம் தனியார் நிகழ்த்தக்கூடிய அந்த பொருட்காட்சி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மாதிரி ஒட்டியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரிப்பட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் விரக்தியாக இருக்குதா அப்படின்னு தெரில. அரசு பேருந்துகள் 24/7 இந்த பொது இடங்களில் பயணம் பண்ணிகிட்ருக்குது. அப்போ இந்த அரசு பேருந்துகளில், தனியார் பேருந்துகளில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டும் வச்சுட்டு போட்டோம். ஆனால் அரசு பேருந்துகளில் இந்த அறிவு சார்ந்த, அறிவியல் சார்ந்த, விழிப்புணர்வு சார்ந்த நிறைய தகவல்களை கொண்டு போகலாம். சரி, நீங்கள் அந்த கருமத்தையும் பண்ணாண்டாம். அரசு துறை இயந்திரங்கள் எவ்வளவோ இருக்குது. மக்கள் மருந்தகமாக இருக்கட்டும், இல்லைன்னா சாதாரண ஆரம்ப சுகாதார நிலையம் என்ன எப்படி எப்படி இயங்குது, இல்லைன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை சார்ந்த விழிப்புணர்வுகள், அப்படி நிறைய தகவல்களை நம்ம அதில் கடத்தலாம். இதையெல்லாம் விட்டுக்கிட்டு தனியார் பள்ளி நிறுவனங்கள், தனியார் மருத்துவமனைகள் சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட்கள் போடுறது மூலமாட்டு ஒரு அரசு இயந்திரம் தனியாருக்கு சொம்பு தூக்குதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நம்ம மனசுக்கு தோணுது. இல்லை எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இதே மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடக்குதானோன்னு தெரில. அரசு பேருந்துகளில் அரசு துறை எப்படி இயங்குது, அரசு இயந்திரத்துடைய மேனிஃபெஸ்டோ என்ன அப்படிங்கிற நிகழ்வுகளை ஒட்டி மக்களுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம்.